அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது வந்து நான் எப்படி டெய்லரிங் கத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன ஏஐ வீடியோ மாரி உருவாக்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. நான் வந்து 9த் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேங்க. ஸ்கூலுக்கு போமாட்டேன் அப்படின்ட்டு. வீட்ல என் அம்மாவும், பாட்டியும் செம்ம திட்டுனாங்க. தயவு செஞ்சு படிடா வாழ்க்கை வீணா போயிரும் அப்படின்ட்டு. நமக்கு தான் எலரத்தமாச்சே! நம்ம அதையெல்லாம் கேட்போமா? இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் அப்பாவுடைய அக்கா பையன் அவங்க வந்து இவன இப்படியே விட்டா சரி வராது. நம்ம வந்து இவன ஏதாச்சும் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் மாரி சேர்த்து விட்டுறலாம் அப்படின்ட்டு, ஃபர்ஸ்ட் மந்த் ஃபீஸ் கட்டி என் மாமாவே பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல சேர்த்து விட்டாங்க. கம்ப்யூட்டர் படிக்க போறோம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வத்தில, நான் வந்து அங்க டிசிஏ டேலி 1 இயர் கோர்ஸு முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு வெளிய வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஏர்செல் ஆஃபீஸில பிபிஓ அந்த போஸ்ட் பெய்டு நம்பர் இருக்கும்லங்க, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பில்லு கட்டுங்க அப்படின்னு கால் பண்ணி சொல்ற வேலை. அந்த வேலை கிடைச்சது. மாதம் ரூ. 5,500 நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரூ. 6,000 சேலரி வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரியுமே, ஏர்செல் வந்து டவுன் ஆகி ஃபுல்லா வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கும் வேலை இல்ல, ஆஃபீஸும் போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 மாதம் வீட்ல இருந்தேன். அம்மா வந்து அவங்க வேலைக்கு போற பக்கத்துல கம்பெனில ஏதாச்சும் வேலை இருந்தா அது பையனுக்கு கத்துக் குடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல. அப்புறம் அந்த அண்ணா வந்து சரி வர சொல்லுங்கக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் போய் சேர்ந்தேன். சிங்கர் மிஷின்லாம் இருந்துச்சு. சட்டை தச்சுட்டு இருந்தாங்க அப்பதான். அவ்வளோ ஆசையா போய் நான் கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு மிஷின்ல போய் உட்காந்து அந்த அண்ணன் வந்து இப்படிதான் பாபின் கோர்க்கணும், நூல் ச கொ ஊசி மாட்டணும், நூல் கோர்க்கணும் எல்லாமே சொல்லிக் குடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு பக்கமா ட்ரைனிங் எடுத்தேன். அந்த ட்ரைனிங் பீரியட்லயே இந்த அண்ணன் வந்து எனக்கு சேலரியும் குடுத்தாங்க. ஸோ அதெல்லாமே எனக்கு கத்துக்கிட்டது இன்னுமே என் மெமரியில அப்படியே இருக்குது. நான் அந்த கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா, ஓவர்லாக்கு, பேக்லாக்குன்னு எல்லாமே கத்துக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க போய் வேலை செஞ்சாலும், ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு அந்த கம்பெனி தான். அத வந்து என் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டுருக்கேன். இந்த தையல் தொழில் தான் பார்த்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே இழந்தப்பவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சோறு போடுறது இந்த தையல் தொழில் தான். நான் 0ல இருந்தப்போ கூட எனக்கு வந்து கை கொடுத்து தூக்குனது இந்த தையல் தொழில் தான். இத மட்டும் நான் என்னைக்கும் விடவே மாட்டேங்க. இது வந்து ஆண், பெண்ணுன்னு யாருக்குமே வந்து எந்த பேதமும் கிடையாதுங்க. யாரு வேணாலும் தயவு செஞ்சு ஒரு கைத்தொழில் கத்து வச்சுக்கோங்க. கைத்தொழில் தான் நமக்கு என்னைக்குமே பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வேலை தான், அந்த வேலை தான் அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த வேலை செஞ்சாலும் நேர்மையா, உண்மையா செஞ்சா அதுவே போதும்.